ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கருணைக்கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை கருணைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். கூட 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு பாதி அளவு குக் ஆனால் போதும். கையில் அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரை மூடி இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் 2ஐயும் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி இது மாதிரி ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கருணைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணணும். கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் இந்த கருணைக்கிழங்கு ஃப்ரையாக பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு இதை மூடி வச்சுருங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி வச்சிடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடியில் பிடிக்காமல் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வித்தியாசமான கருணைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.